குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட 24 பேர் அதிரடி கைது. இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத்திற்குள் 4 வருடங்களுக்கு முன்பு சட்டவிரோதமாக நுழைந்தவர் கைது. அடுத்து, குவைத் ஃபாகில் ஏரியாவில் நடந்த வாகன விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். இதுபோல் குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்கள். அதுபோல் குவைத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள், குவைத் வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் நம்ம குவைத் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்ணிக்கிட்டு வரோம். தேவைப்படும் நண்பர்கள் கீழே தெரியும் நம்பருக்கு ஹாய்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க, அல்லது இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் செய்தி, குவைத்தில் ஒழுக்கக்கேடான செயல்கள் மற்றும் விபச்சாரத்தில் ஈடுபட்ட 24 நபர்கள் குவைத் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இதுபோல் சட்டத்திற்கு முரணான எந்த ஒரு செயல்களும் குவைத்தில் நடப்பது உங்களுக்கு தெரிந்தால் கீழே தெரிகிற 112 என்ற எண்ணுக்கு தெரிவிக்குமாறு குவைத் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த செய்தி, 4 வருடங்களுக்கு முன்பு குவைத் நாட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்த சுமார் 45 வயதுடைய நபரை குவைத் ரோந்து போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணையில் அவர் லாரி மூலமாக குவைத்திற்குள் நுழைந்தது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, குவைத் ஜலீப்சூக் ஏரியாவில் மின்சார கேபிள்களை திருடும் வீடியோவில் சிக்கிய 2 நபர்களை குற்றவியல் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த வீடியோவில் சமூக வலைதளங்களில் பரவி வந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த நபர்களை நாடு கடத்துவதற்கு தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, கடந்த ஏப்ரல் மாதத்தில் சுமார் 1 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் வழியாக பயணம் செய்ததாக குவைத் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அடுத்த செய்தி, கடந்த சனிக்கிழமை அதிகாலை குவைத் ஃபாகில் சாலையில் உள்ள ஒரு பாலத்தில் இருந்து வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் என செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் மன்னர் அமீர் ஷேக் மிசால் அகமது அல் ஜாபர் அல் சபா புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய சட்டமன்றத்தை ஒரு ஆணையின் மூலம் கலைத்து அரசியலமைப்பின் சில விதிகளை 4 ஆண்டுகளுக்கு மிகாமல் நிறுத்தி வைத்தார். இந்த குவைத் மன்னருடைய முடிவிற்கு ஐக்கிய அரபு எமிரேட்டின் அதிபர் அவருடைய ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். அடுத்த ஒரு முக்கிய செய்தி, வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் நலச்சங்கம் குவைத் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்துரையாடல், அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு, தீர்மானங்கள் நிறைவேற்றல் சிறப்பு நிகழ்ச்சி வருகின்ற 17/5/2024 வெள்ளிக்கிழமை அன்று சரியாக மாலை 5 மணி முதல் 7:30 மணி வரை சால்மியாவில் உள்ள நஜாத் மெடிக்கல் சென்டரில் நடைபெறுகிறது. குவைத்தில் உள்ள அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.